ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே என்னோட பொண்ணு ரொம்ப பசிக்குதுமா, வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்தோடனேயுமே பிள்ளைங்க 2 பேருமே சாப்பாடு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுனா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுனா கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. கோதுமை மாவு கொஞ்சம் சர்க்கரை தான் இருந்துச்சு. கொழுக்கட்டை வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். டக்குன்னு பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு கொழுக்கட்டை தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதுவே பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு எப்போவுமே பால் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அப்புறமா தான் அந்த அண்ணே வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா தான் டீ போட்டு பிள்ளைங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஒரு வழியாக டீயுமே அடுப்பில் வச்சுருக்கேன். நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து காலையிலேயே வச்ச அயலை மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. பொரியலுக்கு தான் எதுவுமே இல்லை. அவரைக்காய் இருந்துச்சு, அதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே சைடில் வந்துட்டு கட் பண்ணி வந்து வச்சுட்டேன். இதை வந்துட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு டீ குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு போயாச்சு. நான் எப்போவுமே டிஃபனாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், பிள்ளைங்க கூட சேர்ந்து தான் உட்காந்து குடிப்பேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.